மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை எளிதில் ஓதிட என்ற தலைப்பில் குர்ஆனை ஓதத் தெரியாதவர்களுக்காக அந்த அரபு மொழியை கிராமருக்கு இலக்கணத்திற்கு இல்லாமல் வெளியே நின்று வேற்றுமொழிக்காரர்கள் வாசிப்பதற்காக பிற்காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த வசதியை பயன்படுத்தி நம்ம அந்த குர்ஆனை எப்படி ஓதுவது என்பதை நம்ம அறிந்து வருகிறோம். அதில் உங்களுக்கு குர்ஆனோட அந்த எழுத்தை வாசிக்கிறவருடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் பார்த்துட்டாலும் அதை நம்ம குர்ஆனிலிருந்தே ஓதி கொண்டு வந்தால் தான் அந்த பயிற்சி நமக்கு வரும் என்கிற வகையில் துவக்கமாக திருக்குர்ஆனின் முதலாவது அத்தியாயத்தை அல்ஹம்து சூராவை ஃபாத்திஹாவை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு 5 வசனங்களை எப்படி வாசிக்கணும் என்று கடந்த வாரத்தில் உங்களுக்கு அதை நடத்தியிருக்கிறோம் கடைசி வகுப்பில். இப்போ 6வது வசனம் 7வது வசனம் குர்ஆனில் அந்த ஃபாத்திஹாவில் 7 வசனம் இருக்குது. அது 6வது வசனத்தை 7வது வசனம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 6வது வசனம் என்னென்னு கேட்டால் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்ங்கிற அந்த சொல்லை எடுத்துக்கிறங்க. அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் முதல்ல அலிஃப் இருக்குது. அலிஃபுக்கு ஒன்றும் போடலை, அலிஃபுக்கு எதுவும் போடப்படாமல் இருக்குது. அலிஃப் போடலைன்னா மேலே அந்த அகர குறியீடு இல்லை, இகர குறியீடு இல்லை, உகர குறியீடு இல்லை, ப்ளஸ் மெய்யெழுத்துரிய மெய்க்குறியீடு சுக்கூன் அதுவும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் ஹாவில் தான் ஆரம்பிக்குது, இஹ்ண்டு ஆரம்பிக்குது. இந்த ஹாங்கிற எழுத்தில் தான் சுக்கூன் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இஹ்லேருந்து ஒரு எழுத்து ஆரம்பிக்குமா? எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் இம்முலேருந்து இப்புலேருந்து இட்டுலேருந்து தானா டீனா டூனான்னு ஆரம்பிக்கவே தவிர இட்டுன்ற ஒரு மொழியில் என்ன செய்யாது, முதல் எழுத்து வராது. வேறு மொழி வருவான்னு எனக்கு தெரியலை. நம்ம தமிழ்லையும் வராது, அரபிலையும் வராது. இப்போ மானா இருக்குது, இம்முலேருந்து ஒரு வார்த்தை வராது. இம்முலேருந்து ஒரு துவங்குற ஒரு சொல்லு தமிழ் மொழியில் கிடையாது, அரபு மொழியிலையும் கிடையாது. அப்போ இதில் இஹ்ண்டு தான் இருக்குது. இந்த இஹ்ண்டு வாசிக்க முடியுமா? முடியாது. ஏன் இஹ்ண்டு இருக்குன்னு கேட்டால், இப்போ நஸ்தஈனூன்று 5வது வசனம் இருக்குல்ல, நஸ்தஈனூ நூனு மேலே கூட நானா, அப்புறம் சீனு அந்த சுக்குனு இஸ்ஸன்னா நஸ், அப்புறம் த நஸ்த, அப்புறம் ஐனு கீழே கோடு நஸ்தஈ, அதை ஏக்கு சுக்குன்னு போட்டு நீட்டி விட்ருக்காங்க. நஸ்தஈ நூ நஸ்தஈ நூன்னு இருக்குல்ல, இந்த நூவை கொண்டு இதில் சேர்க்கணும். ஏன்னா சுக்கூனில் இருக்கிறனால வாசிக்க முடியாதுல்ல. நஸ்தஈ நுஹு நுஹுன்னு படிக்கணும், நஸ்தஈ நுஹுதி அப்படின்னு படிக்கணும் சேர்த்து படித்தா. அதனால அதான் அதோடைய அசல் வடிவம். அதில் அலிஃபுக்கு ஒன்று போடாமல் இருக்கிறாங்க. அலிஃபுக்கு ஏன் போடலைன்னு கேட்டால், இதை நம்ம வக்ஃபு செஞ்சு நிப்பாட்டினா தான் நம்ம இது தனியாக படிக்க போகிறோம். நிப்பாட்டில் என்று சொன்னால் நஸ்தஈ நுஹுதி நஸ்ஸிராத்தல் தான் படிக்கணும். அதனால் அந்த அலிஃபு தேவை கிடையாது அப்படி இருக்கிறதுனால. அதே நேரத்தில் அந்த தனியாக உடைச்சி படிக்கணும்னு வைங்க, அப்போ சுக்கூனில் படிக்க இயலாது. அப்போ எங்கெல்லாம் சுக்கூனில் ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்துல ஒரு அலிஃபை போட்டு வச்சுருப்பாங்க சும்மா. அந்த அலிஃபுக்கு எந்த குறியீடும் போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னு கேட்டால், சேர்த்து வாசிக்கையில் அது போயிடும். தனியாக பிரிக்கும்போது அது தேவைப்படும். இந்த நுகுதின்னு படிச்சிங்கன்னு வைங்க, இப்போ அலிஃபு தேவையா? தேவையில்லை. நுகுதி நஸ்தஈனூன்னு இருக்குல்ல, நஸ்தஈனு அப்புறம் இஹுன்னு இருக்குது, நுகுன்னு சேர்க்குறீங்க ரெண்டையும். இப்போ இந்த ஒரு இடையில ஒரு அலிஃபை சேர்க்க அவசியம் இல்லாமல் போகுது. அதனால் அது குறியீடு வைக்கலை அவங்க. அதான் சேர்த்து படித்தால் குறியீடு இல்லாமல் படிச்சிடலாம். தனியாக படிக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, நீ தனியாக படிக்க தடுமாறக்கூடாது இல்லையா, ஒரு அலிஃபை போட்டு வச்சுருவாங்க. அந்த அலிஃபுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் ஈனா தான் போடணும். எப்படி படிக்கணும்? இஹ்தி நஸ்தஈனு இஹ்தி என்று படிக்கணும். ஈனாங்க வச்சுக்கணும். ஒரு அலிஃபுக்கு என்ன செய்யணும்? ஒன்று போடாமல் தான் இருக்குது. ஆனால் சுக்கூனில் ஆரம்பிக்க முடியாதுல்ல. சுக்கூனில் ஆரம்பிக்க முடியாததுனால சில இடங்களில் ஈனா போடுவாங்க, சில இடங்களில் ஆனா போடுவாங்க. ஈனா எங்கே போடுவாங்கன்னு கேட்டால், அது வினைச்சொல்லாக இருந்தால் தான் போடுவாங்க. உங்களுக்கு அது கிராமர் தெரிஞ்சவங்களாம் தான் தெரியும். எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இஹ்தி தீண்டு வருதுல்ல, இஹ்தீண்டு அந்த தீண்டு 3வது அந்த எழுத்தில் அந்த ஜேர் இருக்கிறது காரணத்தினால அதுக்கு மேட்சா உஹுதிங்கிறது கஷ்டம், இஹுதிங்கிறது லேஸ். அதனால் இந்த ஊவுக்கும் பிறகு கீழே வந்துச்சுன்னு சொன்னால் வாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால்
இந்த ஈனாவுக்கு வந்து ஆனாவுக்கு பதிலாக ஈனா போட்டுருவாங்க. ஈனாவாக இருக்காது. நம்ம தான் அந்த அலிஃபு கீழே கசர் போட்டு ஜேர் போட்டு அதை இகரக்குறி போட்டு வாசிக்கணும். அப்போ இந்த இடத்துல இகன்னா இருக்குதுல்ல, இகன்னாவுக்கு முன்னாடி அலிஃபு இருக்குல்ல, அந்த அலிஃபு கற்பனையில் கீழே கோடு போட்டுக்கிறங்க ஈனா. ஆனால் எல்லா இடத்துலையும் ஈனா போடக்கூடாது. நம்ம இது வரைக்கும் பார்த்தால் ஆனா தான் போட்டுருந்தோம். பிஸ்மில்லாஹி உடைச்சிட்டிங்க, பிஸ்மில்லா. அர்ரஹ்மான் தான் படிப்பேன், இர்ரஹ்மான் படிக்க மாட்டோம். அர்ரஹ்மான் பிஸ்மில்லாஹி முடிச்சுட்டு அதை தனியாக நீங்கள் படித்தால் எப்படி படிப்பீங்க? அலிஃபுக்கு ஒன்று போட்டிருக்காது, பிஸ்மில்லாவுக்கு போயிருங்க. அலிஃபுக்கு ஒன்று போட்டிருக்காது. போடல் என்று சொன்னால் அந்த அலிஃபுக்கு என்ன ஆனா தான் போடுவோம். ஆனா போட்டு அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் அப்படி நிப்பாட்டிட்டோம். அர் ரஹீம் அலிஃபுக்கு ஒன்று போட்டிருக்காது, ஆனா தான் ஆக்குறோம். அதே மாதிரி ரப்பில் ஆலமீன் ரெண்டாவது வசனத்தில் வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புன்னு நிப்பாட்டிட்டோம். ரப்புன்னு நிப்பாட்டிட்டீங்கன்னா அல் ஆலமீன் அப்படி தான் வரும். அதே மாதிரி வந்து அடுத்த வசனம் பாருங்கள், அர் ரஹ்மானின்னு இருக்குது, அதில் அலிஃபுக்கு ஒன்று போடாமல் இருக்குது. இர் ரஹ்மான் உர் ரஹ்மான் படிக்க மாட்டோம். அர் ரஹ்மான் ஆனா தான் ஒன்று போடாமல் தான் இருக்கு, ஆனா தான் வாசிக்கணும். இது வரைக்கும் வாசித்த எல்லாத்துலேயுமே ஆனாவைத்தான் ஆக்கணும், தவிர ஈனாவாக்கலை. ஒரு அலிஃபை சேர்க்குறோம், ஓகே, அந்த அலிஃபை என்னவா ஆக்கிக்கிட்டு இருந்தோம்? அதை வந்து ஆனாவாக தான் ஆக்கிக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து அஹ்தின்னு சொல்லக்கூடாது. அந்த மூணாவது இடத்துல கசரு இகர குறியீடு இருக்கிறதுனால அதுக்கு பொருத்தமாக ஈனா போட்டுக்கணும். இஹ்தி கிராமர் படி தெரிஞ்சவங்களுக்கு இது தேவையில்லை, அது இஹ்தி தான் வாசிக்கணும்னு தெரிஞ்சிருவாங்க. நம்ம ஒரு பாமரத்தனமாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது. அப்போ அந்த அலிஃபுக்கு வந்து பெரும்பாலும் ஆனா போடுவோம், சில இடத்துல ஈனா போடுவோம். இது மாதிரி ஒரு 10 இடம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ எங்கே ஆனா போடணும் எங்கே ஈனா போடணும் உங்களுக்கு மனசில் பதிஞ்சு போயிடும். சரியாக கஷ்டமாக இருக்காது இது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்? அந்த அலிஃபுக்கு ஒன்றும் போடலை என்றாலும் சுக்கூன் வச்சு நம்ம வாசிக்க இயலாது. இஹ்ண்டு வந்து மெய்யெழுத்தாக வாசிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம்னு கேட்டால் ஒரு ஈனாவை போட்டுருவோம். அலிஃபுக்கு கீழே ஒரு கோடை போட்டிருக்க கற்பனையில் ஈனா வச்சா, ஈனாவுக்கு அப்புறம் ஹா இருக்குது, ஹாவில் புள்ளி வச்சா இஹ், அப்போ இஹ்ன்னு வந்துடுது. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, தாலு கீழே போட்டால் தீனா இஹ் தி. அப்புறம் நான் இருக்குது, நாங்கிறத இஹ்தினா நீட்டு இருக்குது, இஹ்தினா. அந்த சொல்ல இப்படி வாசிக்கணும். அலிஃபுக்கு ஒன்றும் போடாட்டாலும் அடுத்த எழுத்துக்கு சுக்கூனில் இருக்குது, சுக்கூனில் ஆரம்பிக்க முடியாத என்கிற காரணத்தினால் அந்த அலிஃபுக்கு ஒன்று போட்டுருங்க, ஈனா போட்டுருங்க. அல்லது நீங்கள் அப்படி போட விரும்பலைன்னு சொன்னால் அதையும் இதையும் சேர்த்து படிச்சிருங்க. நஸ்தஈனுஹுதினா, நஸ்தஈனு இஹ்தினான்னு இருக்கிறத வந்து உடைக்காமல் சேர்த்து படித்தா நஸ்தஈனுஹுதினா என்று ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். சரி, இஹ்தினா வந்துருச்சு. அப்போ இப்போ பிரிச்சே படிப்போம். இப்போ இஹ்தினான்னு வந்துருச்சு. அந்த நாவுக்கு அப்புறம் என்ன இருக்குது? அலிஃப் இருக்குது, அதுக்கு ஒன்றும் போடலை. லாம் இருக்குது, ஒன்றும் போடலை. சாதுக்கு தான் அடுத்து இருக்குது. 3 அலிஃபுக்கு ஒன்று போடலை, விட்டுருங்க. லாமுக்கு ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. அடுத்து சாதுக்கு தான் என்ன செய்யுதுன்னா குறியீடு இருக்கிறது. என்ன குறியீடு இருக்கிறது? கீழ் குறியீடு, இகர குறியீடு இருக்குது, சீன் இருக்கிறது. அந்த சீல வந்து அழுத்த குறியீடு சத்து இருக்குல்ல, டபிள்யூ மாதிரி, அந்த குறியீடு மேலே போட்டிருக்காங்க. அப்போ இஸ்ஸி இஸ் வெறும் சி இல்லாமல் இஸ்ஸின்ற அர்த்தத்தில் வந்துடும் அது. அப்போ இஹ்தினான்னு படிச்சிங்கல்ல, அந்த நாவை கொண்டாந்து இங்கே அழுத்துங்க. இஹ்தி நஸ்ஸி, இஹ்தி நஸ்ஸின்னு படிச்சிடுறீங்க, நஸ்ஸின்னு. அதுக்கப்புறம் ரா இருக்குது, ராவுக்கு மேலே கோடு இருக்குது. அப்புறம் ஒரு அலிஃப் வேறு போட்டிருக்கிறாங்க. அப்போ ராவண்ணா, இது ராணா போட்டு மேலே கோடு போட்டால் ராணா, ஒரு அலிஃபையும் போட்டாங்கன்னா ராவண்ணா. அப்போ இஹ்தின சிரா, அதுக்கப்புறம் தா, இஹ்தின சுராத்த அப்படி வந்துடுது. இதை வந்து இஹ்தினாவோடு நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால் இஹ்தினா அஸ்ஸிராத்த, இஹ்தினாவோட மூச்சை விட்டுட்டீங்க. இதை தனியாக சொல்ல விரும்புகிறீங்க, எப்படி சொல்லணும்? இஹ்தினா அஸ்ஸிராத்த ஆனா போட்டுக்கிறணும். எல்லா இடத்துலையும் ஆனா தான் போடணும். ஈனா போடுற ரொம்ப கம்மியான இடம் தான், அந்த இடம்னு சொல்லிக்கிறோம். அப்போ இஹ்தினா அஸ்ஸிராத்த. இல்லை நாங்கள் ஒன்று இணைச்சே படிக்க போகிறோம், அப்போ அந்த ஆவை வாசிக்க தேவையில்லை. இஹ்தி நஸ்ஸிராத்த. சரி, அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டால் அந்த முஸ்தகையும் அந்த இதுக்குள்ள அல் முஸ்தகைமுக்குள்ள இல்லில் ஆரம்பிக்குது பாருங்கள். இல்லில் ஆரம்பிக்குமா? அலிஃப் இருக்குது, ஒன்றும் போடலை. போட்டால் தான் வாசிக்கணும்னு சொன்னோம், போடாட்டி வாசிக்கக்கூடாது. இப்போ போடாட்டி வாசிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த இல்லில் எப்படி ஆரம்பிப்பீங்க? இல்லைன்னாவில் ஒரு சொல்ல ஆரம்பிக்காத, லானாவில் லீனாவில் 2 நாள் ஆரம்பிக்கணும். இல்லைன்னாவில் ஒரு சொல்ல ஆரம்பிக்காது.
அப்போ என்ன செய்யணும், இல்னு வாசிக்க முடியாது. அந்த அலிஃபுக்கு மேலே கோடை போட்டுருங்க. இப்போ ஆனா போட்டு அல் ஆ இல் அல்னு ஆக்கிடணும். வெறும் இல்னு இருக்கிறத அல். அதுக்கப்புறம் மீம் இருக்குது. மீமுக்கு மேலே உகர குறியீடு இருக்குது 3 அல் மூ ஆ இல் மூ அல் மூ. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, சீன் இருக்கிறது. சீனுக்கு என்ன இருக்குது, அந்த மெய் குறியீடு, மெய் எழுத்துக்குரிய குறியீடு இருக்கும்ல, சுக்கூன் இக்கு இம்முக்கு படிக்கும்ல, அந்த குறியீடு இருக்கிறது. அப்போ இஸ்ஸன்னா அப்போ ஆனா, அப்புறம் இல்லைன்னா அல், அப்புறம் 3 அல் மூ, அப்புறம் இஸ்ஸன்னா அல் முஸ். அல் முஸ்ன்னு ஆகிடுச்சு. அதுக்கடுத்து என்ன இருக்குது, தாங்கிற எழுத்து இருக்குது. அந்த தாவுக்கு வந்து அகர குறியீடு மேலே வந்து அகர குறியீடு ஜபர் போட்டிருக்கு. அப்போ தானா அப்போ அல் முஸ்த ஆ இல் மூ இஸ்த அல் முஸ்த. அது வரைக்கும் ஆச்சாச்சு. அடுத்த எழுத்து என்ன இருக்குது, காஃப் இருக்குது. அந்த காஃபுக்கு என்ன இருக்குது, கீழே கோடு இகரம் இருக்குது. அப்போ கீனா. அந்த கீனாவுக்கு என்ன செஞ்சுருக்குன்னா, அடுத்து ஒரு ஏயை போட்டு ஒரு சுக்குனையும் போட்டாங்கன்னா கீனா வந்து கீனாவாக போயிடும். வெறுமனே கீ மட்டும் போட்டால் கீனா. கீனாவுக்கு மேய்ச்சா ஒரு ஏயை போட்டு சுக்குன்னு போட்டாங்கன்னா கீ எண்ணா, 2 எழுத்தும் சேர்ந்து கீ எண்ணா. அப்போ முஸ்தகீ. அப்புறம் மீமுக்கு மேலே கூடுமா முஸ்தகீம. இதில் வந்து இதில் நம்ம என்ன செஞ்சுருக்குறோன்னா, ஆனாவுக்கு கற்பனையில் நம்ம வந்து அகர குறியீடு கொடுத்துட்டோம். ஆனாவில் ஒன்றும் இல்லாமல் இருக்குது ஃபஸ்ட்டு அலிஃபில். அந்த அலிஃபுக்கு என்ன செஞ்சிடும், மனசில் வந்து ஒரு ஆனாவை கொடுத்துக்கிட்டோம். அப்போ ஆ இல் அல் மூ அல் மூ, அப்புறம் இஸ் அல் முஸ், அப்புறம் த அல் முஸ்த, அப்புறம் கீ அல் முஸ்தகீ ம அல் முஸ்தகீம. அப்படி இதை வாசிக்கணும். இதே வந்து நீங்கள் அந்த அல் முஸ்தகீமில் நாங்கள் வாசிக்கலை, சேர்த்த வாசிக்கிற போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல்ல சிராத்துன்னு இருக்குல்ல, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். அப்போ ஆனால் தேவையில்லை. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். ஏன்னாடா அது தா இருக்கிறதுனால அது வந்து இந்த இல்லில் சேர்ந்துக்கணும். இல்லை கொண்டு ஆரம்பிக்கலை இப்போ. அப்போ இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்னு படிச்சிங்கன்னா அப்படி படிச்சிருங்க. இஹ்தின சிராத் நிப்பாட்டிட்டீங்க, அல் முஸ்தகீம். அல் முஸ்தகீமான்னு நிப்பாட்டக்கூடாது. எப்படி நிப்பாட்டணும், இம்முல நிப்பாட்டணும். அல் முஸ்தகீம். இஹ்தினா தனித்தனியாக சொன்னான். இஹ்தினா அஸ்ஸிராத்த அல் முஸ்தகீம். இது சிங்கிளாக சொன்னான். ஒன்றா இணைச்சி சொன்னீங்கன்னு சொன்னால் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் இப்படி படிக்கணும். அந்த முஸ்தகீமங்கிறது வந்து என்ன செய்யணும், அந்த நிப்பாட்டினோம்ல ஆயத்துடைய கடைசி நிப்பாட்டுவோம். நிப்பாட்டினா முஸ்தகீம் இம்முல தான் முடிக்கணும். இம்மு இன்னு இப்படி தான் முடிக்கணுமே தவிர மாமீம் ஒன்று முடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சாது இருக்குது. சாதுக்கு கீழே கோடு இருக்குது சீனா. அதுக்கப்புறம் ரா இருக்குது, மேலே கோடு இருக்குது ராணா சிர. அப்புறம் ஒரு அலிஃபு வேறு இருக்குது. ரா வந்து ராவணா வைக்கணும். சிரா சி சி. சாது கீழே கோடு சி, ராவுக்கு மேலே கோடு ரா. அது கூட அது அலிஃபுன்னு சேர்த்துருக்கு ராவண்ணா சிரா. அப்புறம் துவாங்கிறது இருக்குது, அதுக்கு மேலே கோடு இருக்குது சுராத்த. சுராத்தன்னு இருக்குது. சுராத்துன்னு படிச்சிட்டிங்க, மூச்சை விட்டீங்கன்னு வைங்களேன், சுராத் என்று படிக்கணும். நம்ம அப்படி மூச்சை விடலை சேர்த்தோம்னு சொன்னால் அடுத்த இடத்துல சேர்த்துக்கணும், சுராத்துன்னு வச்சுக்கிறோங்க. அடுத்த எழுத்து என்ன இருக்குது, அலிஃப் இருக்குது. அலிஃபில் ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. அப்புறம் என்ன இருக்குன்னா லாம் இருக்குது. அந்த லாமில் வந்து மறைமுகமான சுக்குன் இருக்குது. சத்துன்னா தானே அர்த்தம். சத்துன்னா ஒரு ரேயில் போட்டு சத்து வச்சு கோடு போட்டோம்னா இர்ற இம்ம இம்மி உம்முண்டு வரும். அப்போ இம்மன்னாவும் மானாவும் சேர்ந்தது தான் அது சத்து. சத்துன்னா அழுத்துகிற குறியீடு. அழுத்துவதற்காக ஒரு குறியீடு போடும் பொழுது அதில் முதல் எழுத்து வந்து சுக்குன் உள்ளதாக இருக்கும், 2வது எழுத்து தான் இந்த ஜேர் ஜபர் உள்ளதாக இருக்கும். இப்போ இதில் வந்து லாமில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டால் இந்த சத்து போட்டிருக்காங்க. சத்து போட்டால் என்ன அர்த்தம், லாமும் இருக்குது இல்லும் இருக்குது. அந்த இடத்துல இல்லு இருக்குது. ஒரு இல்லன்னா தனியாக போட்டு ஒரு லானா போட்டால் 2 எழுத்து எழுத வேண்டியிருக்கும்ல. அதை வந்து ஷார்ட்கட்டுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு லாவை எழுதிட்டு இப்படி போட்டு 2 இருக்குன்னு வச்சுக்காது, ரெண்டு சொல்லி போடுறதுக்காக வேண்டி இது 2 எழுத்துன்னு காட்டுறதுக்கு தான் 2 இப்படி இது ஒன்று இது ஒன்று டபுள்யூ மாதிரி போடுறாங்கல்ல. இது ஒரு எழுத்து இது ஒரு எழுத்து, அந்த ஒரு 2 in 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரு எழுத்துக்குள்ளே 2 எழுத்து இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் 2ங்க அடையாளமாக தான் அந்த டபுள்யூ போடுறாங்க. பழங்கிட்டீங்களா?
அப்போ லாம் இருக்கிறது. அந்த லாமில் வந்து வெறுமனே கோடு இருந்தால் லான்னு சொல்லுவோம். சத்து இருந்துச்சுன்னா இல்லைன்னு ஒரு இல்லைன்னு ஆரம்பிக்கலாமா? இல்லைன்னு ஆரம்பிக்கக்கூடாது. அப்போ இருக்கிற அலிஃபை ஹயாத்தாக்கணும். இப்போ அலிஃபுக்கு உசுறு கொடுக்கணும். அலிஃபில் ஜேர் ஜபர் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட ஆனா வாக்கி விட்டுற வேண்டியதான். அது மேலே ஒரு கோடை வச்சுருங்க. குரானில் போய் எழுதிக்கிட்டு விட்றாது, மனசில் ஆனா போட்டுடணும். ஆனா போட்டவுடனே ஆ, அப்புறம் இல்லைன்னா ஆனா அல்ல. ஆனா இருக்குது முதல்ல, அதுக்கு குறியீடு இல்லாட்டி வாசிக்கக்கூடாது. எப்போ வாசிக்கக்கூடாதுன்னா எல்லாம் இணைச்சிங்கன்னா வாசிக்கக்கூடாது. சிராத்தல்லன்னு படிச்சிங்கன்னா அலிஃபு தேவையில்லை. நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால் வாசிக்க இல்லைன்னா அவ்வளோ வாசிக்க முடியாதுங்க என்பதற்காக வேண்டி அந்த அலிஃபை ரிசர்வில் வச்சுருக்கிறாங்க. ஸ்டெப்னி டயர் மாதிரி இது ரிசர்வ். பெட்ரோல் ரிசர்வ் போடுவோம்ல, மெயின் போன பிறகு என்ன செய்யணும், ரிசர்வ் வேலை செய்யும். அந்த மாதிரி இந்த அலிஃப் வந்து ரிசர்வ் அலிஃப். இது எல்லாமே ரிசர்வில் இருக்கும். எப்போ ரிசர்வ் இருக்குங்க? அந்த ஸ்ராத்தல்லன்னு சேர்த்துக்கிட்டு போனீங்கன்னா அந்த அலிஃபை கண்டுக்கிறாமல் போயிட்டே இருப்பீங்க. அப்போ ஸ்ராத்துன்னு முடிச்சிட்டிங்க, பெட்ரோல் முடிஞ்சு வச்சுன்னு வைங்க. அப்போ என்ன செய்யணும், ஆனாவை தனியாக ஆரம்பிக்கணும். அந்த அலிஃப் வந்து ரிசர்வ் அலிஃப்னு அர்த்தம். அவனுங்க தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டா என்ன செய்யும், சில உதாரணங்களை கொண்டு வச்சு விளங்கிக்கிட்டிங்கன்னா அது மறக்காது. அப்போ அந்த ரிசர்வ் அலிஃபாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டால் அந்த அலிஃபை வாசிக்கணும். இப்போ வாசிக்கணும், சேர்த்தா வாசிக்கக்கூடாது. சிராத்தல்லதீனன்னு படிச்சிங்கன்னு வைங்க, அப்போ அந்த அலிஃபுக்கு வேலை கிடையாது. சிராத் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா என்ன செய்யணும், ஆனா வாக்கிடணும். ஆனா போட்டு லாமில் வந்து லகரம், அதாவது லாமுக்கு மேலே கோடு இருக்குது லானா அல, அது சத்து இருக்குது அல்ல. அதுக்கப்புறம் தால் இருக்குது, தாலுக்கு கீழே கோடு இருக்குது அல்லதி. தீயோட ஒரு ஏயை சேர்த்து விட்டாங்க, சுக்குன் போட்டாங்க. அப்போ தீ என்னவாயிரும், அல்லதீ ந, நூனுக்கு மேலே கோடு அல்லதீன. அந்த சொல்லு அல்லதீனன்னு படிப்போம். எப்போ நீங்கள் அதை முந்தின சொல்லோடு சேர்க்காமல் படித்தா, முந்தனோட சேர்த்து படித்தா அப்படி படிக்கணுங்கட்டா சிராத் அல்லதீன, சிராத்த அல்லதீன உடைச்சா சிராத் அல்லதீன. உடைக்கா விட்டா, உடைச்சிங்கன்னா முதல் எழுத்துக்கு கடைசியில் சுக்குனாக்கி விட்டுருணும். சிராத்த என்பது சிராத் அல்லதீனன்னு படிக்கணும். இல்லை நாங்கள் கோர்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சிராத் அல்லதீன என்று படிச்சிடணும். அதுக்கடுத்து அலிஃப் இருக்குது. அலிஃபுக்கு மேலே கோடு இருந்தால் ஆனா, ஆனா இருக்குது. அடுத்த எழுத்து நூன் இருக்குது. நூனுக்கு என்ன மெய் குறியீடு இருக்கிறது, அதாவது அந்த மெய் எழுத்துக்குள்ள குறி சுக்குனுங்கிறது இருக்குது. சுக்குனு தான் என்ன, இன்னண்ணா. ஆனா இன்னண்ணா அன், ஆ இன் அன். அதுக்கடுத்து ஐன் இருக்கிறது. இப்படி போட்டால் பெருக்கல் மாதிரி போட்டால் ஐன், அது அந்த சேர்க்கும்போது அந்த வடிவம் வந்துடும். ஐன் இருக்கிறது. ஐனுக்கு மேலே கோடு இருக்குது அன் அ, அது ஆண்டு படிக்கணும். ஐனுக்கு மேலே இருந்தால் ஆண்டு படிங்க. அதுக்கப்புறம் வந்து மீம் இருக்குது. மீமுக்கு என்ன இருக்குது, மெய்க்குறி இருக்குது, சுக்குன் இருக்குது. இம்மண்ணாது அன் அம், அன் அம். அதுக்கப்புறம் தேங்கிற எழுத்து, தாங்கிற எழுத்து இருக்குது. அதுக்கு என்ன இருக்குது, மேலே குறியீடு இருக்குது தானா. அப்போ ஆனா இன்னன்னா ஆனா இம்மன்னா தானா. தமிழில் எழுதுங்க, ஸ்லேட்டில் எழுதுங்க. ஆனா இன்னன்னா, அப்புறம் ஒரு ஆனா. ஐனுக்கு அலிஃபுக்கு ஆனா தான் போட முடியும், நம்மள அது மேட்சான உச்சரிப்பு தமிழில் இல்லை. அப்புறம் இம்மன்னா ஒன்று போட்டிருங்க, தானா ஒன்று போட்டிருங்க. அன் அம்த, அன் அம்த அப்படி படிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த சொல்லுக்கு வாங்க. ஐன் இருக்குது. ஐனுக்கு மேலே கோடு இருக்குது, மேலே கோடு போட்டு ஆனா. இப்படி இருந்தாலும் ஐன் தான். தூக்கத்தில் வரும்போது ஐன் இப்படி இருக்கும். நடுவில் வரும்போது முதல் சொல்லில் பார்த்தீங்களா அண்ணாமவில் இப்படி, அப்படி போய் ஐன் மாறிக்கிறோம். அதுவும் இதுவும் ஒன்று தான், சரியா? முதல் எழுத்தாக வரும்போது இப்படி இருக்கும், நடுவில் வரும்போது இப்படி வந்துடும், ஒரு பெருக்கல் குறி மாதிரி. அந்த பெருக்கல் குறி மாதிரி முதல் சொல்லில் பார்த்ததும் இதே எழுத்து ஐன் என்ற எழுத்து தான். இந்த இப்போ பார்க்குற ஐனும் அதே எழுத்து தான். ஃபஸ்ட்டில் வந்து அந்த வடிவம், நடுவில் வந்து அந்த வடிவம். இப்போ ஐனுங்கிற எழுத்துக்கு என்ன போட்டிருக்கு, மேலே போட்டிருக்கா ஆனா. அடுத்து என்ன இருக்குது, லாம் இருக்குது. லாமுக்கு என்ன போட்டிருக்கு, மேலே கோடு போட்டிருக்கு லானா. அப்புறமேல யானாவை ஏ போட்டிருக்கு, அதில் சுக்குன் இருக்குது. ஈயன்னாவாயிரும் லை. ஆனா லானா ஈயன்னா அலை. அப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அது கீழே கோடு இருக்குது அலை ஹி. ஹீங்கிற எழுத்துக்கு ஹீன்னு உச்சரிப்பு. அதுக்கப்புறம் மீம் இருக்குது. மீமுக்கு வந்து மெய்க்குறி சுக்குன் இருக்கிறது. இம் ஆ லா இயன் அலை ஹி அலைஹி இம் அலைஹிம். அந்த 5 எழுத்தையும் வாசிக்கன்னா அலைஹிம். ஈஸியாக வாசிட்டு போகிறோம். தமிழ் மாதிரி வாசிச்சு போனால் ஈஸியாக வரும். அதுதான் அலைஹிம். இதை வாசிப்பிட்டோம்.
அடுத்ததாக என்ன இருக்குது, கைன்கிற எழுத்து. கைனு ரெண்டு ஒரே இனம், மேலே புள்ளி வச்சு அதுக்கு பேர் கைன். இங்கே சொல்லணும் காண்டு, இந்த தண்ணியை தொண்டையில் வச்சுக்கிட்டு பண்ணுவோம்ல காண்டு, அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரணும். அந்த எழுத்தை அப்படி உச்சரிப்பாங்க அரபிகள். அப்போ கைனுங்கிற எழுத்து மேலே கோடு இருக்குது கா. அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சுக்குன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஈயண்ணா கானா ஈயண்ணா கை, கானா ஈயண்ணா கை கானா இங்கே சொல்லணும் கை. அதுக்கப்புறம் ராங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு என்ன இருக்குது, கீழே கோடு போட்டிருக்கு ரி, கை ரி. கானா ஈயண்ணா ரீனா கை ரி. இதோடு நிப்பாட்டிக்கிட்டீங்க கயிர். அடுத்தது நீங்கள் போகலை அப்படின்னா கயிர் இருறனாலும் நிப்பாட்டிக்கிறணும். இப்போ அது சேர்க்குறோம். இப்போ கயிறுக்கு அப்புறம் என்ன வருது, அலிஃப் இருக்குது. அலிஃபுக்கு எதாவது போட்டிருக்கா, இல்லை. அடுத்த எழுத்து லாம் இருக்குது, லாமுக்கு என்ன போட்டிருக்கு, இல்லில் ஆரம்பிக்குது. இல்லில் ஆரம்பிக்குமா, ஆரம்பிக்காது. அப்போ என்ன செய்யணும், அந்த அலிஃபுக்கு ஒரு ஆணா வைக்கிறணும். ஆணா போட்டு அல் ஆ இல் அல். அதுக்கப்புறம் மீம் இருக்குது, மீமுக்கு மேலே கோடு இருக்குது. கோடு இருந்துச்சுன்னா மானா சரி அல்ம அப்படின்னு வந்துடுது. அதுக்கடுத்து என்ன செய்யறதுன்னு கேட்டால், அடுத்தது கைனுங்கிற எழுத்து இருக்குது, அதே எழுத்தான், முதல்ல இருந்து அதே கைன் தான் இருக்குது. அந்த கைனில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் சுக்குன் இருக்குது. இகு அல் மகுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் லாது இருக்குது, லாதுக்கு என்ன இருக்குது, ஊனா இருக்குது, லூனா அல் மகுலு. அதுக்கப்புறம் வாவு இருக்குது, வாவுக்கு சுக்குன் இருக்குது. அப்போ லூவண்ணாவாயிரும் அல் மகுலூ. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, அந்த பாங்கிறது கீழே கோடு இருக்குது பி, அல் மக்தூபி இதை நீங்கள் அல் இல்லாமல் வாசத்தை சேர்த்திங்கன்னு வைங்க, அப்போ அந்த அலிஃபுக்கு நம்ம உயிர் கொடுக்க வேண்டியது கிடையாது. அலிஃபை மறந்துட்டு அந்த கைரில் மகுலூபின்னு வாசிடணும். கைரின் இருக்குல்ல, கைரி, அப்புறம் ஒரு இல் கைரில், அப்புறமா கைரில் மா, அப்புறம் கைரில் மகு, அப்படி சேர்த்து கைரில் மகுலூபின்னு படிக்கணும். இணைச்சிங்கன்னு சொன்னான். கைர் என்பதோடு நிப்பாட்டி விட்டு இந்த சொல்ல நீங்கள் தனியாக சொன்னீங்கன்னு சொன்னால் ஆனா வைக்கிறணும். ஆனா ஒன்று சேர்த்துக்கணும். அந்த அலிஃபுக்கு பதிலாக என்ன செய்யணும், அலிஃபுக்கு மேலே ஒரு கோடை போட்டு விட்டுருணும் மனசால் அல் மகுலூபி. அதுக்கப்புறம் இதோட வக்ஃபு செய்ய நிப்பாட்டிங்கன்னு வைங்க, அல் மகுலூப். அதோட மூச்சை நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால், நிப்பாட்டின்னு மர ஓதுறீங்கன்னு கேட்டால் அல் மகுலூபின்னு சொல்லக்கூடாது. அல் மகுலூப் இப்போ ஓதணும்னு கேட்டால் அடுத்து தொடர்ச்சியாக போனால் தான். அதோடு நிப்பாட்டுறது இருந்தால் அல் மகுலூப். அதுக்கப்புறம் ஐன் இருக்குது, மேலே கூட ஆனா. லாம் இருக்குது, மேலே கூட லானா அலை. அப்புறம் யா இருக்குது சுக்குனு ஈயண்ணா அலை. அப்புறம் ஹா இருக்குது கீழே கோடு அலை ஹி. அதுக்கப்புறம் மீம் இருக்குது, அதில் சுக்குன் இருக்குது இம் அலைஹிம் அலைஹிம் கைரில் மகுலூபி அலைஹிம். ஒரே மூச்சில் ஓதுனா தான் கைர் அல் மகுலூப் அப்படின்னா அப்படி சுக்குனில் நிப்பாட்டிட வேண்டியது. சேர்த்தா மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையது அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான் சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ் பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் திரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. மூன் மார்க் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ்.
அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ் மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மண்ணடி, மூன்மார்ட் அருகில், மண்ணடி, சென்னை 1. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ரூபாய் 30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் 9442276341. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட், மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துஆ செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ஈசிஆர் ரோடு, அதிராம்பட்டினம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பேட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசித், ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இன்ஷா அல்லாஹ் மேலப்பாளையத்தில் பிஜே பேசுகிறார். மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் வருகிற பிப்ரவரி 7 ஞாயிறு அன்று மேலப்பாளையம் பஜார் திடலில் NTF தலைவர் பிஜே உரையாற்றுகிறார். கொள்கையை காக்க குடும்பத்தோடு வாரீர். கைரில் மகலூபி சேர்க்கலன்னு சொன்னால் கைர் அல் மகலூபி என்று வாசிக்கணும். அதுக்கப்புறம் வாவு இருக்குது, வானா. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, லானா. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, அப்புறம் லாம் இருக்குது. அதுக்கு எதுவுமே போடப்படலை, விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் வாது தான் இருக்குது. வாதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் அகர குறியீடு இருக்குது, அதில் சத்தும் இருக்குது. அப்போ லானாவை கொண்டாந்து இதில் என்ன செய்யணும், அழுத்தணும். உளதா லான்னு சொல்லி என்ன செய்யணும், இல்லைன்னு அவளை ஆரம்பிக்காதுல, உளதான்னு ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் லாம் இருக்குது, அந்த லாமில் சத்து இருக்குது, கீழே கோடு இருக்குது. கீழே கோடு மட்டும் இருந்தால் லீ, சத்து இருந்தால் இல்லைன்னாவும் லீமா, இல்லின்னு வந்துடும், உளல்லாலி என்று வந்துடும். அதுக்கப்புறம் யா இருக்குது, யாவுக்கு சுக்குண்டு இருக்கிறது. சுக்குண்டு இருந்தால் என்னாச்சு, உளல்லாலி. அப்புறம் நூன் இருக்குது, நூனுக்கு மேலே கோடு இருக்குது, லாலீன, உளல்லாலீன. அதோடு நிப்பாட்டினீங்கன்னா உளல்லாலீன். இப்போ இந்த முழுசா சூறா வாசிக்கும்போது நீங்கள் ஒரே மூச்சில் இந்த சூறா ஓதலாம். அப்படி ஓதுனா என்ன மாதிரிலாம் மாறும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் ஒரு மூச்சில் ஓதி காட்டுறேன், வாசி காட்டுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம். இதோடு முடிஞ்சிருச்சு. அப்புறம் மாலிகி யௌமித்தீனி, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நுஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நுஹ்தின் படிச்சிடறோம். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தாலீன். இது அல்ஹம்து சூராவுடைய போன வாரமும் இந்த வாரமும் உள்ளதை வச்சு நம்ம பார்த்துட்டோம். இந்த சூறாவை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், நான் சொன்ன விதமாக வாசித்து பார்க்கணும். அல்ஹம்து குர்ஆனில் எடுத்து வச்சுக்கிறங்க. இதன்படி ஆனா இது மாதிரி வச்சு வாசிட்டு வாங்க. அதில் எங்கேயாவது ஒரு நெருடல் வந்துச்சுன்னா மனசில் குறித்து வச்சுக்கிறோங்க. டெய்லி உங்களுக்கு இதை நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் நாளைக்கு இதே மாதிரியே பாடமாக சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட அடுத்த நாள் பாடத்தில் என்னவாயிரும், அது தீர்ந்து விடும் இன்ஷா அல்லாஹ். இது மீதி உள்ள விஷயங்களை இப்போ அல்ஹம்து சூரா முதல் சூறா பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பக்ரா. இந்த வரிசையாக போயிடுவோமா, இல்லை சின்ன சூறாலேருந்து வருவோமா, கீழேருந்து வருவோமே? ஏன்னா அல்ஹம்து ஓதிட்டீங்க, இதை ஓதி முடிச்சிட்ட பிறகு அலிஃப் லாம் மீம்னா பெரிய அத்தியாயம். பெரிய அத்தியாயம் சின்ன அத்தியாயம்னு கணக்கு இல்லை. ஆனால் நீங்கள் மனப்பாடம் பண்ண ஆசைப்படுவீங்கல்ல,
அதுக்காக வேண்டி அல்ஹம்தை முடிச்சுட்டு அல்ஹம்து முதல் சூறா, குல்லவுது பிரபின் நாஸ் 114வது கடைசி சூறா. நம்ம கடைசிக்கு போயிட்டோம்னு சொன்னால் அந்த சூறாவை நல்லா வாசிச்சிட்டிங்கன்னா மனப்பாடம் பண்ணிக்கிடுவீங்க. பெரிய சூறாவில் ஆரம்பித்தோம்னு சொன்னால் நீங்கள் பெரிய சூறாவை மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது இப்போதைக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுவும் பண்ணிப்படலாம், முழு குரானையும் பண்ணிப்படலாம். துவக்க பாடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் பெரும் சுமை தரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த அல்ஹம்தை முடிச்சுப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் அலிஃப் லாம் மீம் அப்படி அந்த வரிசைப்படி போகாமல் ரிவர்ஸில் வரப்போகிறோம். எப்படி வேணாலும் தப்பு கிடையாது. குரானை பொறுத்த வரைக்கும் முன்ன உள்ளது பின்ன ஓதலாம், பின்ன உள்ளது முன்ன ஓதலாம். அதில் என்ன இல்லை, ஒரு சூறாவிலே மாற்றி ஓதிடக்கூடாது. சூறாக்களை முன்ன பண்ண வச்சுக்கிடலாம். ஒரு சூறாவில் என்ன செய்யக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஃபஸ்ட்டு மாலிக் யௌமித்தீன் அல்ஹம்துலில்லாஹின்னு ஓதிடக்கூடாது. ஒரு அத்தியாயத்தை வருஷப்படி ஓதணும். அத்தியாயங்களை வரிசையாக ஓதணுமான அவசியம் கிடையாது. ஒவ்வொரு சூறா தனித்தனி. எந்த சூறாவுன்னா எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதனால இந்த பெரிய இன்னும் சொல்ல போனால் நமக்கு இறங்குனதுக்குள்ளே இக்கிறது தான் இறங்குனுச்சு. அதான் சூறாவாக இருக்குது இல்லை. அதனால் நம்ம அந்த ஒரு தரத்தீப்பு கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த சின்ன சூறாவிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஒவ்வொரு சூறாவாக ஆரம்பித்து அது நல்லா ஓத தெரிஞ்சுட்டு அதில் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் ஓதவும் தெரிஞ்சிடும். ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, திருப்பி மனப்பாடம் ஆயிடும். நீங்கள் தமிழில் மனப்பாடம் பண்ணியிருந்தால் கூட அரபியில் பார்த்து மனப்பாடம் பண்ணும்போது உங்களுக்கு என்னவா இருக்கும், மொழியை தெரிஞ்சு படிக்கிறோம். தமிழில் கூணா இல்லைன்னாண்டு போட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன செய்யலாம், தெரிஞ்சு படிக்கிறோன்னு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை பார்க்கலாம்.